அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திமிராஜு பள்ளி டிவி அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்றது வழக்கம் இல்லையா, இந்த வீடியோல அந்த வல்லனை நான் சொல்ல போறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, புது அப்டேட் யூடியூப்ல வந்திருக்கிறதால இந்த படத்தோட வல்லனை என்ன அப்படின்றது ஏஐ மூலமா உங்களுக்கு சம்மரியா தெரிஞ்சிடும். இதனால நம்ம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லயே ஒரு டிவி நம்ம கிட்ட பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப எல்லாரோட வீடுகளிலும் டிவி இருந்தாலும் டிவியை இப்ப யாருமே அவ்வளோ பெருசா மதிக்கிறது இல்லை. ஏன்னா மொபைல் போன் வந்துருச்சு, டிவிக்கான நேரம் அப்படின்றது குறைஞ்சு போயிடுச்சு. இதனால நீங்க என்ன ரொம்ப முக்கிய இடத்துக்கு வேண்டாம். இந்த 90s 80s காலகட்டம் இருக்கு இல்லையா, அப்போ தெருவுக்கு ஒரு டிவி இல்ல ஒரு ஊருக்கு ஒரு டிவின்னு இருக்கோ, அப்போ என்னோட டிமாண்ட் எப்படி இருந்தது தெரியுமா? மக்கள் எல்லாருமே என் முன்னாடி வந்து ரொம்ப சந்தோஷமா என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி சிவராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருமே காசை கலெக்ட் பண்ணி என்ன டிவி கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அவங்க நைட்டு முழுக்க போட்டு பார்த்து ரசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த ஊர்க்காரங்களும். ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு வேற ஒரு புதிய பிரச்சனை என்னால வரப்போகுது. அது என்ன ஏது அப்படின்றத நாம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த ஊருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்க ஊர் மக்கள் கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த சிவராத்திரிக்கு நம்ம டிவியை போட்டு வந்திருக்க புது படம் எல்லாத்தையும் பார்க்கணுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பேர் சைக்கிள்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு எதிராக சதீஷ் அப்படின்ற ஒரு நபர் வேகமா வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. யோ, அது போறது சதீஷ் தானையா? ஊருக்குள்ள இருக்க ஒரு பொருளையும் விட்டு வைக்க மாட்டானையா? இங்க வேகமா போயிட்டு இருக்கா அப்படின்னா என்னத்தை திருட போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிக்கிட்டே இருக்க சதீஷ் கிட்ட போக ஆரம்பிக்குது. போறாரு, ஒரு ஆட்டை திருடிட்டு அங்க இருந்து ஓடி போக இன்னொரு பக்கத்துல ஊருக்குள்ள போக ஆரம்பிக்குது. ராஜப்பா அப்படின்ற ஒரு நபர், அவருக்கு ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஆசை, பொண்ணு எல்லாம் தேடிட்டு இருக்காரு. இன்னும் கல்யாணம் ஆகல. இவரோட அப்பா பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கஞ்ச பிசினாரி அப்படின்ற மாதிரி இருக்கும். சாமியார் கிட்ட என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த சாமியாரும் அப்படி இப்படின்னு செக் பண்ணிட்டு, நீ திருவிழால எல்லாருக்கும் அன்னதானத்தை கரெக்டா போட்ட அப்படின்னா உன்னோட பையனுக்கு கரெக்டா கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, போன வாட்டி அன்னதானம் போட்டப்போ 100 பேருக்குன்னு சொல்லி 10 பேருக்கு உண்டான சாப்பாடு மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டாரு. இதனால இது கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்க அதே சமயத்துல சிவராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிவியை வாங்கிட்டு வந்து, அதாவது காசு எல்லாத்தையும் கொடுத்து டிவி வாங்கிட்டு வந்து புது படத்தை போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நாயகனான சதீஷ் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இந்த பொறுப்பு போகுது. சோ அவர் ஒரு பக்கம் ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் காசை வாங்கி சுத்திக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இவருக்குன்னு ஒரு அழகான காதலி இருக்காங்க. ராஜப்பா இருக்கா இல்லையா, அவரோட தங்கச்சியான சாரதா அப்படின்றதான். சோ இவங்களுக்கு நடுவுல ஒரு காதல் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி நாயகன் காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டா இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போறாரு. டிவி கார்டு ஒருத்தர் கிட்ட இருக்கும், அவர்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி ஆனா புது படமா வேணும்னு அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி ஊருக்குள்ள அந்த டிவியை கொண்டு வரும்போது எல்லா மக்களும் வந்து உட்காந்துட்டுறாங்க. பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அதே சமயத்துலதான் சித்து அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள என்டர் ஆகுறாரு. அந்த நபர் இந்த ஊர்ல இருக்க எல்லா வம்புகளையும் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். எனக்கு பிடிச்ச படத்தை தான் நீங்க போடணும் அப்படின்னு மாதிரி டிமாண்ட் பண்ண அங்க இருக்க யாரும் மதிக்கிறதா தெரியல. குறிப்பா சதீஷ் இருக்கா இல்லையா, அவரும் நாங்க வாங்கிட்டு வந்தோம், எங்களுக்கு பிடிச்சது போடுறோம், அடுத்த வாட்டி வேணா நீ வாங்கிக்கியா அப்படின்னு மாதிரி அவர் ஆஃப் பண்ணிட்டு இந்த படத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இதுல ஒரு 3 நபர்கள் மட்டும் வெளியூர்ல இருந்து உள்ள வராங்க. இதனால அங்க இருக்க எல்லாருமே யார் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, இல்லையா எங்க ஊர்ல நாங்க பணம் கலெக்ட் பண்ணி டிவி வாங்கணும் ட்ரை பண்ண முடியல, அதனாலதான் இங்க பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல நாயகன் இருக்கா இல்லையா, அங்க இருக்க சாரதாவை சைட் அடிக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இதே வேலையை ஊருக்குள்ள, அதாவது பக்கத்து ஊர்ல இருந்து வந்தானுங்களே அவனுங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து சாரதா அவங்களோட வீட்டுக்கு அப்பாக்காக தண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி போக இதை பயன்படுத்திக்கிட்ட சதீஷும் அவங்கள தனிமையில சந்திக்கிறாரு. 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஊருக்குள்ள புதுசா வந்தானுங்களா கவனிச்சிடுறானுங்க. இவரை பார்த்து நக்கல் அடிக்கிற வகையில பேசிக்கிட்டே இருக்கும்போது செம்ம கடுப்பாயிட்டாரு. எங்க ஊருக்குள்ளே வட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த 3 பேரையும் பயங்கரமான முறையில தாக்கி அங்கிருந்து ஓட விட்டுட்டாரு. அப்படியே கற்பார மக்கள் எல்லாரும் கடவுளை வழிபட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த டிவி கொண்டு வந்தாரு. அந்த நபர் வேகமா போய், ஐயா நான் கொண்டு வந்த புது பட கேசட் ஒன்று காணாம போயிடுச்சு, அதை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அந்த கேசட் எனக்கு வேணுயா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஊர் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. எதுக்கியா திருவிழால வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அம்மா அது எவ்வளையா, உனக்கு எவ்வளையா வேணும் அப்படின்ற மாதிரி காசை கொடுத்து அனுப்பும் போது அப்படியே கட் பண்ண அந்த மனுஷன் நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. சோ 2 பேருக்கும் நடுவுல ஒரு டீலிங் போல அந்த படத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே இவரோட காதலியை போய் சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரியோ, காதலிக்காக தான் அந்த கேசட்டை இவர் எடுத்திருக்காரு. சோ அந்த கேசட்டை கொண்டு போய் தான் அவரோட காதலை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க ஒரு பாடல் மூலமா காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல சாரதாவோட அண்ணன் இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு பொண்ணை பாக்குறாங்க. ஃபைனலி அந்த பொண்ணு பிடிச்சு போகுது. இதனால கல்யாண வேலைகள் எல்லாமே தடபுடல
எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ரெண்டு சைடு ரெண்டு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பாடல் மூலமா நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனை ஊர் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட ஒருத்தர் வேக வேகமா ஓடி வந்து என்னங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஊருக்குள்ள நீங்க தான் முதல்ல டிவி வாங்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா உங்களை தாண்டி ஒருத்தர் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணி புதுசா கல்யாணம் பண்ண இல்லையா ராஜப்பா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. கல்யாணம் பண்ண கையோட தன்னோட மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வரதட்சணை வந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து அதாவது 80s காலகட்டத்திலே ஒரு 14,000 ரூபாய் கொடுத்து டிவியை வாங்கியிருக்காரு அப்படின்னு மாதிரியோ அந்த டிவி இவங்களோட வீடு தேடி வந்துகிட்டே இருக்க மக்கள் எல்லாரும் பயங்கர சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டனா இருக்குல்லையா, லிட்டரலி பயங்கர பெருசா இருக்கு. அதை பார்த்ததும் இது என்ன இதுல இருந்து எப்படியா டிவி வரப்போகுது, படம்லாம் எப்படியா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை மாட்டணும்னு வந்திருக்கா இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லி பாக்குறாரு. இதுக்கு மேல முடியாதுடா, நீங்க படத்தை பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி டிவியை போட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க ஒட்டுமொத்த மக்களும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு இருக்க அந்த ஊர் பெரிய மனுஷன் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஊர்ல எல்லா விஷயங்களையும் முதல்ல நான் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிந்தனையோட இருக்கக்கூடிய இந்த மனுஷன் இவரை தாண்டி ஊருக்குள்ள அதாவது இவர் டிவி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. அவரை தாண்டி ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு, அதுவும் இவரோட சொந்தக்காரரா தான் அந்த மனுஷன் இருப்பார். இதனால இந்த வீட்டுக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி வைராகியத்தோட இவர் இருக்கும்போது இவரை சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே அந்த வீட்டுக்கு படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் படத்தை மட்டுமே தான் அந்த டிவியில பார்த்துக்கிட்டே இருக்கு. இது முதல்ல இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா ஊருக்குள்ள முதல் டிவி, மக்கள் எல்லாரும் வர்றது சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த டிவி வாங்கினார் இல்லையா, அவரோட மனைவியை நினைச்சுக்கிட்டே இருக்கு. போக போக இதுவே இவங்களுக்கு தலைவலியா மாற ஆரம்பிக்குது. ஏன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஊர் மக்கள் பொறுத்தரும் எழுந்து போக மாட்டான், டிவி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட பாதி ஊரே அங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதனால இவங்களோட இந்த பர்சனல் லைஃப் இருக்குல்ல அது பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியும் இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்படியே கற்பனை ஊர் பெரிய மனுஷன் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஊர்ல டிவி வாங்கிட்டான் அப்படின்றதுக்காக மக்கள் எல்லாருமே அவன் பின்னாடி போகலாம். முதல்ல வாங்கணும்னு சொன்னது யாரு, நான் தானே. அந்த டிவி இருக்கிற வரைக்கும் தானடா அவருக்கு மரியாதை. இன்னைக்கு நைட்டோட நைட்டா கண்டிப்பா நான் அந்த டிவி ஏதாவது பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி கூட ஒருத்தரோட உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பக்கத்து ஊருக்காரங்க அடி வாங்கிட்டு போனானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க. அதே சமயத்துல இங்க வீட்டுக்குள்ள ஒட்டுமொத்த பேரும் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வழக்கம் போல ராஜப்பா உள்ள வரும்போது மக்கள் அவருக்கு வழி கூட விடாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கர கடுப்பாக்குறாரு. இதுக்கு மேல முடியாதுரா அப்படின்ற மாதிரி வேக வேகமா எங்கேயும் நடந்து போய்கிட்டே இருக்கு. இந்த சைடு அவரோட அப்பா அண்ட் கூட இருக்க சித்து அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவர் எங்க போறாருன்னு புரியாம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாயகன் அந்த வழியா வர ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே தான் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த ராஜப்பாவோட அப்பா இருக்கா இல்லையா, அவருக்கு நாயகனை பார்த்தாலே பிடிக்காது. இதனால நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வீட்டுல டிவி வாங்கி வச்சு பார்க்க வேண்டியது தானே, எதுக்காக எங்க வீட்டுல வந்து எங்க பொண்ணுங்களை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சு கடைசியா உன்னோட அம்மா உன்னை ஒழுங்கா வளர்த்திருந்தா, ஏன் உன் அம்மாவே ஒழுங்கா வளரல நினைக்கிறேன், அதனால தான்டா இந்த மாதிரி நீ சுத்திக்கிட்டு இருக்க, திருட்டுத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரோட அம்மாவை எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி பேசும்போது பயங்கர கோபம். அந்த சித்து கிட்ட எவ்வளவு பேசி பாக்குறாரு, மதிக்கிறதா தெரியல. இதனால அவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அங்க சண்டை பெருசாக ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல வேகமா போனாலே ராஜப்பா அவர் போய் கரண்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணும்போது இங்க சண்டையா இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சண்டைக்குள்ள அவரு இன்வால்வ் ஆக இது ஒரு பயங்கரமான பிரச்சனையா மாறிடுது. ஏன்னா தைரியம் வந்து என் வீட்டுக்குள்ள வந்து எங்க மேல கை வைப்ப, ஒழுங்கு முறைதான் இங்க இருந்து போடா அப்படின்ற மாதிரி இவரை கண்டு மேனிக்கு திட்டிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. போறப்ப நாயகன் பயங்கர கோபம் ஆயிட்டாரு. அவரோட ஃபேமிலி எல்லாத்தையும் ரொம்பவே மட்டமா பேசிட்டாங்க இல்லையா, இதனால இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்னை என்ன பண்றேன்னு பாருடா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிவி தானடா, அந்த டிவியை நான் என்ன பண்ண பாருடான்னு சொல்லி அங்க இருந்து வேக வேகமா நடக்க ஆரம்பிக்க. அப்படியே கற்பனா இந்த சைடு ராஜப்பா இருக்கா இல்லையா, அவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த டிவியை வாங்கி நான் தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன், டிவி வந்ததுல இருந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்க. வெளியில பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஒரு 3 கேரக்டர்ஸ் கிட்ட போக ஆரம்பிக்குது. முதல் கேரக்டர் அந்த ஊருக்குள்ள பெரிய மனுஷன் இருக்கா இல்லையா, அவர் அந்த டிவி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல விழுந்து போயிடுறாங்க. பொறுமையா மேனேஜ் பண்ணி எழுந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. இன்னொரு பக்கத்துல முகமூடி போட்ட நிலையில ஒரு 3 பேர் வேக வேகமா வந்து நாயகன் இருக்கா இல்லையா, அவரை கொடூரமான முறையில தாக்கிட்டு இருக்காங்க. பேரலா இன்னொருத்தவங்க வந்து தூங்கிட்டே இருக்கும்போது அந்த ராஜப்பாவோட கதவை யாரோ பொறுமையா திறக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத நமக்கு உணர்த்திட்டு அப்படியே கட் பண்ணா அந்த ராஜப்பாவோட மனைவி இருக்காங்க இல்லையா, காலையில எழுந்து வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு
பயங்கரமான ட்விஸ்ட். நேற்று நைட்டு இவங்க சண்டே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்கும்போது அங்க டிவி இருந்திருக்கும். காலையில எழுந்து பார்த்தா அந்த டிவியை காணும். டிவி இருந்தா அடையாளமே தெரியாம போயிடுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து பயங்கர ஷாக்கோட நின்றுகிட்டே இருக்கும்போது ராஜப்பாவோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் சொன்ன மாதிரியே, அதாவது நேத்து நைட்டு சதீஷ் சண்டை போடும்போது நான் அந்த டிவி என்ன பண்ண பாருடான்னு சொல்லிட்டு போனா இல்லையா, அவன் சொன்ன மாதிரியே டிவியை திருடிட்டு போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து கூட. அங்க இருக்க எல்லாருமே சதீஷ் மேலதான் சந்தேகப்படுறாங்க. சதீஷோட அம்மா வரைக்கும் அந்த பஞ்சாயத்துல வந்து நிக்கிறாங்க. ஆனா சதீஷ் இருக்கா இல்லையா, அவர் எங்க போனார் அப்படின்றது தெரியல. திருட்டு பையன் ஊர்ல இருக்கவா செய்வான், எங்கேயாவது ஓடி இருப்பாயா அப்படின்ற மாதிரி, அவன் தான் இதை பண்ணான்ற மாதிரி மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய காயங்களோட அவர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. வந்துட்டான்ப்பா, திருநெ டிவி எங்கடா வச்சிருக்க, அந்த டிவியை நீ தானடா திருடிட்டு போற அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கார படிகளை இவர் மேல போட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் எதுவுமே பண்ணல. அந்த டிவியும் நாயனுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தன்னால முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவர் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஊருக்குள்ள ஏற்கனவே நிறைய திருட்டுகளை பண்ணிட்டு இருக்காரு. அதை பண்ணிட்டு இருந்தவன் இதையா பண்ணிருக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள டிவி எல்லாத்தையும் வாங்குற அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு அந்த டிவி காரனோட வாங்கின பணத்தை பங்கு போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியோ. மூணாவது விஷயம், அந்த கேசட்டை திருடி பணம் வாங்கினா இல்லையா, அதுவும் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணவன் இதை ஏன் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. இதனால இங்க ஒரு பயங்கரமான சண்டை உருவாகுது அப்படின்ற மாதிரியோ. இத்தோட முடிவுல அந்த ராஜப்பா இருக்கா இல்லையா, அவர் எனக்கு என்னோட டிவி வந்தாகணும், இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு 14 நாள் டைம் தர, அந்த 14 நாளுக்குள்ள இந்த டிவி வரல அப்படின்னா அந்த டிவியோட மதிப்பு ஒரு 14,000 வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நீ அவனோட லேண்ட் எழுதி கொடுத்துரு அப்படின்ற மாதிரியோ. அந்த டிவியை கொண்டு வர தவறுன அப்படின்னா மொட்டை அடிச்சு இந்த ஊர் முழுக்க நீ சுத்தி வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல. நாயகன் இதை நான் பண்ணவே கிடையாது, கண்டிப்பா தான் நான் நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. குறுக்கில் அதை மட்டும் நீ பண்ண தவறிட்டேன்னு வையா, நீ வராம போனாலும் உன்னோட அம்மாவுக்கும் மொட்டை அடிச்சு ஊர் முழுக்க சுத்தி வர வச்சிருவோன்னு சொல்ல பயங்கர கடுப்பாய் அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டையை போட்டாரு. இதுக்கு பின்னாடி இருக்கவங்களை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்த கிளம்ப அப்படியே கற்பனை ராஜப்பாவோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. டிவி காணாம போயிடுச்சு. இதனால அவங்க அப்பா பயங்கர கோபத்துல இருக்காரு. நான் அன்னைக்கே இந்த டிவி வாங்க வேணாம்னு சொன்னேன், இப்ப பாரு நம்மளோட டிவி காணாம போயிடுச்சு, நம்ம என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு நாயகனை சாரதா காதலிக்கிறாங்க இல்லையா, இந்த விஷயத்த சொல்லும் போது அவங்க நான் காதலிக்க வேலை அப்படின்ற மாதிரி ஏமாத்தி அவங்களோட ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் அமைதிப்படுத்துறாங்க. அப்படியே கற்பனை இவங்களோட அப்பா இருக்கா இல்லையா, எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது தன்னந்தனியா ஏதோ ஒரு குடிசைக்குள்ள போகிறார் அப்படின்ற மாதிரியும் நாங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்ன ஏது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணாம கட் பண்ணி அந்த சித்து இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்கு. இந்த நாயகன் ஊர் முழுக்க கெட்ட பேர் வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, இதை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர், அதாவது ஒரு குட்டி பையனை தேர்ந்தெடுத்து சாரதா கிட்ட போய் நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி உள்ள போக, அவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட நான் காதலிக்கல அப்படின்ற மாதிரி போய் சொன்னாங்க இல்லையா. இந்த பையன் போனதோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இது மூலமா அந்த திருட்டு பையனால சதீஷ் தான் இவங்க காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இவங்களோட எனக்கு பயங்கர கோபத்தை கொடுக்குது. ஏற்கனவே டிவி அவன் திருடிட்டு போயிட்டான், இப்ப என்னோட தங்கச்சி அவரை கல்யாணம் பண்ண ட்ரை பண்றானா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா அவரோட வீட்டுக்கு போகும்போது அம்மா தான் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு திருட்டு பையனை என்னோட தங்கச்சிக்கு நான் கொடுக்க முடியுமா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா நீங்க அவனுக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய திட்டுக்கள் எல்லாத்தையும் திட்டிட்டு போக இவங்க லிட்டரலி உடைஞ்சு போயிடுறாங்க. தன்னோட பையனை சொல்லிட்டு போன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், நீ திருடண்டா, உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா இவர்கிட்ட கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் என்னோட அம்மாக்காக வச்சு இதை நான் முழு மூச்சா இறங்கி அந்த டிவியை யார் திருண்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாக்கணும். இதுல என்னோட மாணவ மட்டும் இல்ல, என்னோட அம்மாவோட மாணவன் தான் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி முதல் வேலையா ஊருக்குள்ள இந்த சாமியார் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த டிவி காணாம போச்சு இல்லையா, அது எந்த சைடு போயிருக்குன்னு தெரியுமா சாமின்னு கேட்க, அவர் இந்த தெற்கு பக்கமா போயிருக்குப்பா, நீ அது பக்கம் போய் பாருப்பான்னு சொல்ல அப்படியே கற்பான அந்த சைடு முழுக்க தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. நிறைய மக்கள் நிறைய டிவிகள் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு இடங்களுக்கா போய் ஒவ்வொரு டிவியா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவரோட காதலி பார்த்தீங்கன்னா அந்த டிவி வீட்டுக்கு வரும்போது அவங்களோட முதல் எழுத்தான எஸ் போட்டிருப்பாங்க. அதே சமயத்துல இதுக்கு ஆப்போசிட்டா அந்த டிவி கடைக்காரர் இருக்கா இல்லையா, அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே 8 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பார். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நாயகன் தேட ஆரம்பிக்க நிறைய இடங்கள்ல 8 போட்ட டிவி மட்டுமே தான் இருக்கு. மேபி அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியே ஒவ்வொரு வீட்டுல, அதாவது எந்தெந்த வீட்டுல டிவி ஓடுது அந்த எல்லா வீடுகளுக்கும் போய் இதை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்க இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரியோ. இதனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கத்துல அந்த சித்து இருக்கா இல்லையா, அவனோட அப்பா கரெக்டா ஒரு பிளானை போட்டார். அந்த ஊர் தலைவர் இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டுக்கிட்டு ராஜாப்பாவோட வீட்டுக்கு போய் உன்னோட தங்கச்சி யாரையோ காதலிக்கிறா அப்படி இப்படின்னு பிரச்சனை ஆயிடுச்சு, அதெல்லாம் விட்டு என்னோட பையனுக்கு உன்னோட தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்காம்பா, நீ கட்டி கொடுக்குறியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க ஊர் தலைவரும் இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி உள்ள போந்து இதுக்கு பேசி சம்மதம் வாங்க அப்படியே கற்பனா வேகமா அந்த பொண்ணை கூப்பிட்டு
கூப்பிட்டுக்கிட்டு சம்மதம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போறாங்க. இதுக்கு நடுவில் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கல அப்படின்னா அப்பா மாதிரி நான் சும்மாலாம் பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் என்னோட உயிரை எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது அவங்க இதுக்கு சம்மதிக்கிறாங்க. விருப்பமே இல்லை அப்படின்னாலும் ரெண்டு வீட்டு சைடும் தட்டை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கும்போது பட்டன நாயகன் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் காதலிய கட்டாயத்தின் பேர்ல சம்மதிக்க வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. நாயகன் கூட ஒருத்தரும் நிக்கல அப்படின்னாலும் ஊர்ல இருக்க ஒரு ரெண்டு வித்தியாசமான கேரக்டர் அவங்க மட்டும் நீ திருட அப்படின்ற மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்க, இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறான் இல்லையா அவன் மட்டும் ஒழுங்கான ஆளா அப்படின்ற மாதிரி நாயகனுக்கு துணையா பேசிக்கிட்டே இருக்கு. இந்த ராஜப்பா பயங்கர கோபம் அடைகிறாரு. இப்போ உனக்கு என்னடா என்னோட தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவு தானே, நீ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண கிடையாது, நீ திருடவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க ஒருத்தர் நாளைக்கு மதியானத்துக்குள்ள சொல்லட்டும், அப்பவே என்னோட தங்கச்சியை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து சொல்லி அனுப்ப ஒரு பக்கம் கல்யாண வேலைகள், இன்னொரு பக்கம் நாயகன் அந்த திருடனை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்ப இவரோட காலில் ஒரு செருப்பு பார்த்தீங்கன்னா தட்டுப்பட ஆரம்பிக்குது. அந்த செருப்பு பார்த்தது இவருக்கு ஒரு யோசனை. அதாவது அந்த சிவராத்திரி அன்னைக்கு ஊர்ல இருந்து, அதாவது வெளியூர்ல இருந்து ஒரு 3 பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அவனுங்களோட செருப்பு தான் அது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வேகமா அவனுங்களை பிடிக்கும் போது அது மூலமா தான் அன்னைக்கு நாயகன் அடிச்ச 3 பேர் இவங்க தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. டிவியை நாங்க தூக்கலாம் தான் போனோம், ஆனா ஆள் மூழ்கிக்கிட்டு இருந்ததால எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. அதாவது நாயகன் யோசிக்கிறார். அங்கிருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த டிவிகள் எல்லாத்தையும் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்திருப்பா இல்லையா, ஒரு நபர் சைக்கிளை போட்டுக்கிட்டு டிவியோட விழுந்துட்டாருன்னு இருக்கும். அதை எடுத்து இவர் அனுப்பி வைக்கும் போது அந்த சமயத்துல டிவி பின்னாடி ஒரு ஸ்டிக்கரை கவனிக்கிறார். இதே ஸ்டிக்கரை தான் இவரோட காதலிக்கு இவர் பரிசா கொடுத்திருந்தார் அப்படின்னு மாதிரி இருக்கும். அவங்க போய் டிவியில ஒட்டியிருக்காங்க போல, முன்னாடி எஸ் அப்படின்னு மாதிரி இருந்திருக்கு இல்லையா, அதை அடிச்சு 8 மாத்தி விட்டுருக்காங்க. பின்னாடி ஒட்டின ஸ்டிக்கர் இருக்கு. இது மூலமா நாயகன் அந்த டிவி கடையில தான் அந்த டிவி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்க அந்த நபரை அடிச்சு விசாரிக்கும் போது இங்க ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. அது என்ன ஏது அப்படின்றத ஃபர்தரா காமிக்காம பஞ்சாயத்து கூட ஆரம்பிக்குது. உன்னோட பையன் இன்ன வரைக்கும் வரல, சோ அவனுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாகணுமா அப்படின்ற மாதிரி மொட்டை அடிக்கலான்னு போகும்போது நாயகன் உள்ள என்டர் ஆகுறாரு. அது கூடவே டிவியோட சேர்ந்து ஒரு 2-3 பேர் அங்க வராங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு, இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க, இவங்களுக்கும் டிவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு மாதிரி கேட்க வந்த 2 பேர் யார் அப்படின்னா அந்த ராஜப்பா இருக்கா இல்லையா, அவரோட மாமனார் மாமியார் அப்படின்னு மாதிரி இருக்கும். அவங்க வந்தது ராஜப்பாவை கை காமிக்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக். இதுக்கு பின்னாடி இவர் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கேரக்டர் முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ராஜப்பாவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க போல. சோ அவங்க மூலமாவே எதுக்காக இந்த டிவியை திருண்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. டிவி வந்ததுல இருந்து, அதாவது வந்த புதுசுல ஜாலியா தான் இருந்தது, போக போக மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா. இந்த விஷயங்கள் எல்லாமே இவரோட மனைவி கிட்ட இவர் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டெய்லி இதால சண்டை, கணவர் மனைவி 2 பேரும் சேர்ந்து பேசுற நேரங்கள் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு மாதிரியும் அன்னைக்கு நைட்டு கூட இந்த டிவியை ஏன் வாங்கணும்னு தெரியல, இதனால பிரச்சனைகள் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்புனா இல்லையா. அந்த ஒரே காரணத்துக்காக ஊருக்குள்ள நாயகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினானுங்களே 2 பேர், அவனுங்க உதவியோட இந்த டிவியை தூக்கிட்டு போய் அவங்க அம்மா அப்பா வீட்டுல வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஊருக்குள்ள இந்த பிரச்சனைகளா போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நீதனமா காரணம் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க நாயகன் இதுல சஃபர் ஆனது நான் மட்டும்தான், அவங்களோட ஃபீலிங்ஸ் முன்னாடி இது எதுவுமே கிடையாது, நான் இதை பெருசா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல மக்கள் எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு வீட்டுல தான் டிவி இருக்கு, இதெல்லாம் சனி ஞாயிறு மட்டுமே தான் அது வீட்டுக்கு போய் டிவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மித்த நாட்கள் அவங்க அவங்களோட பர்சனல் லைஃப் வாழ்ந்துகிட்டோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண இதுக்குள்ள ஒரு 2 விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல்ல அந்த ஊர் தலைவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த டிவி காணாம போனதுல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு காட்டியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா டிவி காணாம போயிடுச்சு, இப்ப ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் டிவி இல்லை, இதனால அந்த டிவி கடை வச்சிருக்கான் இல்லையா அவங்கிட்ட போய் டீல பேசி கம்மி விலையில ஒரு டிவியை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி ரகசியமா இதை பண்ணிட்டு இருந்திருப்பார். இதுதான் இங்க நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ண இன்னொரு பக்கத்துல இந்த ராஜாப்பாவோட அப்பா தனிமையில ஒரு குடிசைக்குள்ள போனாருன்னு இல்லையா, அது வேற ஒன்றும் கிடையாது, அங்க ஒரு ஃபாரின் சரக்கு இருக்கு. ஸோ டெய்லி ஒரு நபர் கூட போய் சேர்ந்து அங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும், மற்றபடி டிவிக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே கற்பற நாயகன் அவரோட காதலியே கரம் பிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கத்துல இவங்களோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்றது நமக்கு காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைகுறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.